சீமான் என்பவன் ஒரு மிக கேவலமான ஒரு எச்சப்பொறுக்கி. அரசியல் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எல்லா வித வாழ்க்கையிலையும் அவன் ஒரு எச்சப்பொறுக்கி. அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய பேச்சு, அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய மாற்றி பேசும் தன்மை, இது எல்லாமே அவன் ஒரு எச்சப்பொறுக்கி அப்படிங்கிறதான் காட்டும். நேற்று அதனுடைய கிளைமேக்ஸ் காட்சி, அதனுடைய ஒரு இறுதி ஆட்டம் தான். இவன் எவ்வளோ பெரிய எச்சப்பொறுக்கி, இதுவரை எச்சப்பொறுக்கின்னு காட்டுச்சு அவனுடைய பேச்செல்லாம். நேற்று பெரியாரை பற்றி ஒரு வாட்ஸ்அப் வாந்தியை, சங்கிகள் பரப்புகிற ஒரு வாட்ஸ்அப் வாந்தியை இந்த எச்சப்பொறுக்கி பிரஸ் மீட்டில் வாந்தி எடுத்ததன் மூலம் இது எவ்வளோ பெரிய எச்சப்பொறுக்கி என்பதையும் உலகத்திற்கு நிரூபித்திருக்கிறது. இவன் இது வரைக்கும் ஏதாவது ஒன்று உருப்படியாக பேசியிருக்கானா? இவனால் ஏதாவது ஒரு நல்லது தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்கா? ஏதாவது ஒரு உண்மை பேசியிருக்கானா? ஏதாவது ஒன்று ஆதாரத்தோட பேசியிருக்கானா? வாயை திறந்தா பொய், அசிங்கம், ஆபாசம், பித்தலாட்டம், பொறுக்கித்தனம். இவனை ஒரு தலைவர்னு இந்த ஊரில் சுற்றிட்டு இருக்கிறான். நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். டேய் சீமான், உனக்கு கொஞ்சமாவது வெட்கம், மானம், சூடு, சொரணை கிடையாது. சரி விட்டுரு, உன்கிட்ட கேட்க முடியாது. பிரஸ் மக்களே, அங்கே உட்காந்து அவன் கேட்குறானே, உங்களில் யாருக்குமேவா தெரியாது பெரியார் இப்படி பேசவே இல்லைன்னு? என்ன ஒருத்தன் பிரஸ் மீட்டுங்கிறது என்ன இன்ட்ராக்ஷன் தானே? அவன் என்ன நரேந்திர மோடி மாதிரி மங்கி பாத்தா பேசுறான்? அவன் தான் சொல்லுன்னு உனக்கு தைரியமா கேட்கிறான். அப்ப உங்களுடைய முட்டாள்தனத்து மேல அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா இந்த எச்சப்பொறுக்கிக்கு? நீங்க யாராவது எதிர்த்து கேள்வி கேட்கலாம்ல, எங்கடா நாயே அப்படி சொல்லியிருக்காருன்னு கேட்கலாம்ல, சொல்டா நாயேன்னு கேட்கலாம்ல. தயவு செஞ்சு, ஆனால் எச்சப்பொறுக்கிகள் இருக்காங்க, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ப்ரெஸ்ஸு, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, கடமை உணர்வு இருக்குது. தயவு செஞ்சு அந்த எச்சப்பொறுக்கி ஏதாவது பேசினான்னா ஆதாரம் கூட எச்சப்பொறுக்கி பயல அப்படின்னு தயவு செஞ்சு கேளுங்க. அந்த நாய்கிட்ட இருக்காது, கத்தி கூப்பாடுபடும். டான்னு சொன்னா திருப்பி டான்னு சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. அந்த நாய்க்கு இருக்கிற ஒரே ஒரு தைரியம் என்ன தெரியுமா? அதை விட சத்தமாக குலைக்கிற நாய் எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்ப நாய் இல்லைன்ற தைரியம் அவனுக்கு ஒரு மனிதன் குச்சி எடுத்தா எங்க ஓடுவான்னு பாருங்க. தயவு செஞ்சு அவன் முன்னாடி ஒரு குச்சியோட நில்லுங்க, ஒரு கட்டையோட நில்லுங்க. பொய் சொன்னா மண்டையிலே அடிங்க, வீல்னு கத்திட்டு 4 கால் பாய்ச்சல ஓடும் அந்த நாய். அதனால தயவு செஞ்சு பிரஸ் மீட்டுக்கு என்னாலாம் போக முடியாது, நான் பத்திரிகைக்காரன் கிடையாது. ஆனால் வெறி வருது எனக்கு. நீங்கள் தயவுசெய்து போங்க. நீங்கள்லாம் ப்ரெஸ் பீப்புள், மீடியா பீப்புள்னா எதிர்த்து கேள்வி கேளுங்க. அமைதியாக என்ன வாந்தி எடுத்தாலும் தட்டில் வாங்கிட்டு மக்களுக்கு கொடுக்கறதா பிரஸினுடைய வேலை. அதனால் அந்த எச்சை பொறுக்கியை இனிமேல் தயவு செஞ்சு கேள்வி கேளுங்கள் பிரஸ் மக்களே. நன்றி.